வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோக பாட்ட சோடாவ கலந்து பாட போற மாம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கிய நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி ஆன நாம் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் வெறியான விருமாண்டி அட ஊதுங்கடா சங்கு நான் தண்டச்சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங்கு அட ஊதுங்கடா சங்கு நான் தண்டச்சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங்கு ஊது சங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் தேங்க்யூ. இல்லை நீங்கள் சொன்னீங்க எக்ஸ்ட்ராவாக 2 தடவை கண்ணு சிமிட்டதுக்கே கோவிச்சுக்கிட்டாருன்ட்டு. 1000 ரோடில் ஒரு 5 நிமிஷம் கண் சிமிட்டாமல் இருக்கணும்னு 5 நிமிஷம் எப்படிங்க கை சிமிட்டாமல் இருக்கிறதுன்னு நான் கண்டாக்டர்லாம் கேட்பேன், இவ்வளோ நேரம் முடியுமாங்கன்னு. உண்மையிலே அவர்கிட்ட நடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை நம்ம பார்க்க முடியாது. இப்போவும் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1001 எப்போ வருதுன்னு கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சார், நீங்கள் அத்தனை படங்கள் நடித்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் அவர்கிட்ட நடிக்கும் போதே நீங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு 2 படம் அவர் கூட நடித்தேன், எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனே நடித்தாருன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் அவர். 1001 2 இருந்ததுன்னா அதில் நான் இல்லாமல் இருக்கவே இருக்காது சார். இவ்வளோ நேரம் அழகாக வந்து அண்ணாவை பற்றி சொன்னீங்க. அவர் அங்கே சைடில் நின்று என்ன பேச போகிறோன்றதெல்லாம் தாண்டி உங்களோட அந்த நீங்கள் இப்படி நிற்கிறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ க்ரோ ஆகி எங்கள் எல்லாரோட மனசுலையும் இவ்வளோ இடம் பிடிச்ச ஒரு ப்ரவுட் பிரதராக நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்பட்றோம். ஸ்ட்ரிக்ட் டைரக்டராக, அன்பான அண்ணனா உள்ளே வரும்போதே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். தம்பி அண்ணன் காலில், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்காது சார், இப்போல்லாம் நிறைய வீட்டில் அது பார்க்க முடியாது. தம்பி அண்ணன் காலில் விழுந்து அப்புறம் போய் அங்கே உட்கார்ந்தாரு. ஸோ when you see a brother like this, இப்படி நீங்கள் செதுக்குன ஒருத்தர் வந்து இன்னைக்கு இப்படி நிற்கும் போது பார்க்கறச்சே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார்? ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பெற்றது மாதிரி ஒரு சந்தோஷம். அவர் ஜாஸ்தி பேச மாட்டார், சாருக்கே தெரியும். இல்லை, பேசுனா இந்த மாதிரி ரத்தன சுருக்கமாக அழகாக பேசுறது, அதை விட சிறப்பாக அந்த ஒரு வரியில் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக சொல்லியாச்சு. நினச்சிங்களா சார் நீங்கள் இந்த பையன் இப்படி பண்ணுவான் அப்படின்ற ஒரு தம்பி வந்து வருவார், வேற லெவலுக்கு ஆவார் அப்படின்ற ஒரு தாட் ஆஸ் எ பிரதர் உங்களுக்கு இருந்ததா? நாங்கள் புதுப்பேட்டை பண்ணும்போது நினச்சேன் டெஃபினட்டாக ஒரு வேற லீக் ஆக்டராக வருவார். அப்படியே புதுப்பேட்டை சொல்லிட்டீங்கன்னா புதுப்பேட்டை 2 பற்றி அவர் கால் ஷீட் கொடுத்தா ரெடியா சார்? சார் என்ன சார் நீங்கள் அப்போ கொடுத்துட வேண்டியதானே டக்குன்னு? எங்க இந்த ஒரு இதுவே கிடையாதுங்க, இங்கே இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது அவர் இல்லைன்னா. என்னோடய கால் ஷீட் இல்லை, என்னுடைய லைஃபே அவரது தான். அவர் சொல்கிறது தான் எப்போவுமே. அவர் சும்மா என்னை கிண்டல் பண்ணுறாரு, அவர் சொல்லும்போது எப்போவுமே. வீடியோ ப்ரூஃப் இருக்குது சார். அவர் வந்துடுறேன்ட்டாரு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட்டிங். ஐ மீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஷூட்டிங். ஓகே.